Hi students, today we are going to talk about similarities between Coulomb's law and Biot-Savart's law. இதுக்கு முன்னாடி difference between electric field and magnetic field பார்த்தறலாம். நாம first unitல படிச்சிருப்போம். Electric field Coulomb's law. Coulomb force equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square. இப்போ electric field பார்க்கும்போது E equal to 1 by 4 pi epsilon naught Q by R square. சரியா, இது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன போடும், நம்ம முன்னதான் பார்த்தோம் Biot-Savart law. dB ஈக்குவல் டு mu naught by 4 by into ideal sin theta by R square. இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன். இது ரெண்டும் பாருங்க, இதில் எது சிமிலரிட்டிஸாக இருக்குது? இதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் R square, இதுவும் inversely proportional to distance R square. ஸோ இது ரெண்டுமே சிமிலரிட்டிஸாக இருக்குது. சரியா, ஸோ அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே லாங் ரேஞ்ச் ஃபீல்டு. ஓகே, அதாவது நீண்ட நெடுக்கமுடைய புலங்களாகும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை ஒபே பண்ணது. அதாவது மேற்பொருந்தல் தத்துவத்தை ஒபே பண்ணுது. இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு வேணும்னா என்ன பண்ணுவோம்? E வெக்டர் ஈக்குவல் டு E1 வெக்டர் ப்ளஸ் E2 வெக்டர் ப்ளஸ் E3 வெக்டர் டாட் 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 En வெக்டர் போடுவோம். சரியா, அதுவே டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா B வெக்டர் ஈக்குவல் டு B1 வெக்டர் ப்ளஸ் B2 வெக்டர் ப்ளஸ் B3 வெக்டர் டாட் 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 Bn வெக்டர். ஓகேவா, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே எதை ஒபே பண்ணுது? சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை ஒபே பண்ணுது. ஓகே, தேர்டு பாயிண்ட் என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ். சரியா, அதான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐடியல் இங்கே போட்டிருக்கேன். சரியா, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ், மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் அண்ட் லென்த். அதனால் இது ரெண்டுமே லீனியர் ரிலேஷன். ஓகேவா, அதாவது மூலத்தை பொறுத்து நேர்போக்கு தன்மையுடையவை. இது ஏன் லீனியர் ரிலேஷன் சொல்றோம்னா, எக்ஸாம்பிள் y ஈக்குவல் டு kx. இப்போ இங்கே y பவர் 1 இருந்தா இங்க x பவர் 1 இருக்கணும். ஸோ இது ரெண்டும் சேமாக இருந்தால் தான் இது லீனியர் ரிலேஷன். சப்போஸ் இங்கே y பவர் 1 இருந்து இங்கே x பவர் 2 இருந்தால் இல்லை 3 இருந்தால் இது லீனியர் ரிலேஷன் கிடையாது. இது நான் லீனியர் ரிலேஷன். ஓகேவா, இங்கே பாருங்க, E பவரில் ஒன்றும் இல்லை, அதனால இங்கே 1ன்னு எடுத்துப்போம். இங்கேயும் 1. அப்போ ரெண்டும் லீனியராக இருக்குது, அதனால லீனியர் ரிலேஷன். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, நெக்ஸ்ட்டு கூலும்ஸ் லா அண்ட் Biot-Savart லாவோட சிமிலரிட்டிஸ் பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்கேலார் மூலத்தினால் உருவாக்கப்படுகிறது. ஓகே, அதாவது Q மின்னோட்டம் கொண்ட மின் துகள்களினால் ஏற்படுகிறது. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை சோர்ஸ் ஆஃப் ஸ்கேலார். சரியா, அதாவது ஸ்கேலார் சோர்ஸ், இது வெக்டார் சோர்ஸ். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்கேலார் சோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் சோர்ஸ். வெக்டார் மூலத்தினால் உருவாக்கப்படுகிறது. அப்போ அதனோட கரண்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஐடியல் வெக்டர். இதில் சார்ஜ் Q. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா, சார்ஜ் ஸ்கேலார் குவான்டிட்டி, ஐடியல் வெக்டார் குவான்டிட்டி. செகண்ட் பாயிண்ட், மூலத்தையும் மின்புலத்தை கணக்கிடும் புள்ளியையும் இணைக்கும் நிலை வெக்டரின் வழியே மின்புலத்தின் திசை அமையும். அதாவது ஒரு சார்ஜ் இருக்குன்னா
அந்த சார்ஜ் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஒரு பாயிண்ட் பியில் இந்த பாயிண்ட் இங்கே இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் யூனிட்டில். சரியா? அப்போ நம்ம இதுக்கு அது அந்த பாயிண்ட் பிக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோம்னா இதில் நோ ஆங்கிள், இதில் ஆங்கிளே கிடையாது. தீட்டா ஈக்குவல் டு 0. சரியா? அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நம்ம பயோட்-சாவர்ட் லாவிலே பார்த்துருப்போம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஐடியலுக்கு எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலராக இருக்கும். சரியா? செங்குத்தாக இருக்கும். அப்போ அதுக்கு ஆங்கிள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி இருக்கும். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட், இது கோணத்தை சார்ந்ததல்ல. இதுக்கு ஆங்கிளே கிடையாது. இல்லை, அப்போ ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி இருக்காது எலக்ட்ரிக் ஃபீல்டு. பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இருக்குது. அப்போ ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி இருக்குது. சரியா? ஸோ இது 2 மார்க் கொஸ்டின். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.